உங்களுக்கு பார்க்கர் கற்றுக்கணும்னு ஆசை. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த மூமெண்ட்ஸ் முதல்ல கற்றுக்கிறது அண்ட் எந்த மாதிரி ஷூலாம் வாங்குறதுன்னு தெரியலையா? கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் உங்கள் எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை கைட் பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நீங்கள் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஏன் ஈவன் தமிழ் படத்தில் கூட இப்போ பார்க்கரில் வர ஆரம்பிச்சிருச்சு. நானே சில தமிழ் படத்துலலாம் பார்க்கர் ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி உடனே நீங்கள் வெளில எங்கேயா போய் ட்ரை பண்ணி அடிபட்டுச்சுன்னா யூ ஆர் நாட் அலோன். ஏன்னா நானும் என்னோடய பார்க்கர் ஜர்னி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன், விச் இஸ் அ பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஸோ இந்த வீடியோவில் நான் பண்ண தப்பெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தட் நீங்கள் உங்களோட டைமும் வேஸ்ட் பண்ணாமல், உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல், அதே சமயம் அடிபட்டுக்காமல் நீங்கள் சேஃபாக உங்களோட பார்க்கர் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முதல்ல பார்க்கர்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். பார்க்கர்னால் ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண போகிறீங்க. அந்த ரூட்டில் இருக்கிற தடையெல்லாம் நீங்கள் க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு சில டெக்னிக்ஸ், சில மூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் பார்க்கர். ஒரு செவர் இருக்கலாம், அது ஒரு ரெயிலிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு மரமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த தடையை க்ராஸ் பண்ணி உங்கள் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல், உங்கள் ஸ்பீடையும் குறைக்காமல் நீங்கள் எவ்வளோ சேஃபாக உங்களோட டெஸ்டினேஷன் போய் சேர்றீங்கன்றது தான் பார்க்கர். இதுக்கு நம்மளோட பாடியை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம சில டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி வில் கிராஸ். ஸோ இவ்வளோ தான் பார்க்கர்ன்றது. பார்க்கர் பண்ணால் என்ன யூஸ் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கலாக யூஆர் கோனா பிகம் ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட் ஆப்வியஸ்லி. ஏன்னா யூஆர் மூவிங் எ பாடி. நீங்கள் பார்க்கர் பண்ணி தான் ஸ்ட்ராங் ஃபிட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் இது ஒரு பை ப்ராடக்ட். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பாடியை மூவ் பண்ணுறீங்கன்னா யூ வில் ஆல்சோ பிகம் ஸ்ட்ராங் அண்ட் ஃபிட். அண்ட் நீங்கள் ஃபியர்லாம் ஓவர் கம் பண்ணி ஒரு மூமெண்ட்டை அச்சீவ் பண்ணும்போது உங்களோட தைரியம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரியல் லைஃப்பில் கூட நீங்கள் எதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அதை பயப்படாமல் யூ வில் பி ஏபிள் டு ஃபேஸ் இட். அண்ட் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் ரொம்ப டெவலப் ஆகும். மீனிங் நீங்கள் ஏதாவது ஒரு அப்சக்கிளை ஃபேஸ் பண்ணுறீங்க, அது பார்க்கர்லேயும் இருக்கட்டும், ரியல் லைஃப்லேயும் இருக்கட்டும், அந்த ப்ராப்ளத்தை எப்படிலாம் சால்வ் பண்ணுறான்றதுக்கு யூ வில் கம் அப் வித் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். ஏன்னா அதுதான் நம்ம பார்க்கரில் அப்ளை பண்ண போகிறோம். ஒரு செவர் இருக்குன்னா அது ஒரு வழியில் மட்டும் தாண்ட மாட்டோம். அதே செவரை எப்படி ஒரு 10-15 விதமாக தாண்டான்றது யோசிப்போம். சேம் இங்கே நம்ம செவரு தான் நம்மளுக்கு ஒரு அப்சக்கிள். லைஃப்பில் நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்சக்கிள் வந்தால் நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி அதை க்ராஸ் பண்ணலான்றதுக்கு உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் தட், பார்க்கர் கம்யூனிட்டி வேர்ல்டு வைடில் இட்ஸ் ரியலி கிரேட் கம்யூனிட்டி. லைக் ஃபன் பீப்புள். நீங்கள் எங்கே போனாலும் யாரையாவது ஒருத்தரை மீட் பண்ணி பேசி அவங்க கூட ட்ரெயின் பண்ணலாம், நாலேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். இட்ஸ் எ ரியலி கிரேட் கம்யூனிட்டி. அண்ட் நிறைய பேர் ஒரு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டியாகவும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஃப்ரெண்ட்ஸோட ஹேங் அவுட் பண்ணி ஜஸ்ட் எங்களோட பவுண்ட்ரிஸ் புஷ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நான் பார்க்கர் ப்ரொஃபஷனாக எடுத்து நான் காம்படிஷன்ஸ் போகிறேன், நான் வின் பண்ண போகிறேன் அப்படின்றதுக்காகவும் ட்ரெயின் பண்ணுவாங்க. சில பேர் ஹாபியாகவும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதில் எந்த பாத் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்கரில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ யூ கேன் சூஸ் எனி பாத் தட் யூ வாண்ட். நீங்கள் இதை தான் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அண்ட் பார்க்கர் யாரெல்லாம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும், பார்க்கர் எனக்கு கரெக்டான ஆர்ட் தானே, ஒரு கரெக்டான ஸ்போர்ட் தானே, நான் இதை எடுத்து பண்ணலாமா அப்படின்னு. என்ன கேட்டால் பார்க்கர் யார் வேணால் பண்ணலாம். அண்ட் இட்ஸ் லைக் ஓப்பன் டு ஆல். பட் யார் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். சின்ன வயசில் நீங்கள் மரம் ஏறுற ஆள், இல்லை மொட்டை மாடியில் இங்கே கிரிக்கெட் ஆடி பால் வந்து பக்கத்து வீட்டுக்கு போயிடுச்சு, அப்போ நான் அப்படியே எகிரி குதிச்சு நானே போய் பால் எடுத்துகிட்டு வருவேன், மாங்காய் பறிக்க மரம் ஏறுவேன், இல்லைனா காத்தடியெல்லாம் அப்படியே துரத்திக்கிட்டு போய் அதாவது ஒரு வீட்டு மொட்டை மாடியில் வந்துச்சுன்னா ஏறி போய் நான் எடுத்துகிட்டு வருவேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சின்ன வயசில் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா தென் பார்க்கர் இஸ் த பர்ஃபெக்ட் ஸ்போர்ட் ஃபார் யூ. நீங்கள் யூ வில் என்ஜாய் அ லாட். அப்பார்ட் ஃப்ரம் தட், இட்ஸ் அ மூமெண்ட் பேஸ்ட் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாருமே இதை என்ஜாய் பண்ணுவாங்க. யாருக்கு தான் குதிக்கிறதுக்கும் ஒரு ஃப்ளிப் பண்ணுறதுக்கும் இல்லை ஸ்டைலாக ஒரு கீப்பப் பண்ணி வந்து நிற்கிறதுக்கும் பிடிக்காது. ஸோ எவ்ரிபடி வில் என்ஜாய் திஸ் ஆர்ட் அண்ட் எவ்ரிபடி வில் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ். ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு தயக்கமாக இருக்கும். அதுக்கு சில காரணம் வந்து பயமாகவும் இருக்கலாம். ஆர் நிறைய பேருக்கு வந்து அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றது தெரியாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த பார்க்குள்ளே போவோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், அண்ட் இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட, அது என்னென்னா ஒரு நல்ல ஷூஸ். ஸோ நீங்கள் உங்களோட பார்க்கர் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஷூஸ் இருந்தால் நிறைய இன்ஜுரிஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். தேவையில்லாமல் கால் எதுவும் குத்தாது. ஏன்னா நம்ம ரெயிலிங்லலாம் ஜம்ப் பண்ணுவோம், ஹார்டான சர்ஃபேஸில் ஜம்ப் பண்ணுவோம், கால் இந்த ஸ்கின் கிழியாமலாம் இருக்கும். ஸோ ஷூஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்சோ அதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஜம்ப்ஸ்லாம் பண்ணும்போது அந்த ஷூஸ் வில் அப்சர்வ் சம் ஆஃப் த இம்பேக்ட். ஸோ ஒரு நல்ல பார்க்கர் ஷூ எப்படி செலக்ட் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், அந்த ஷூ வந்து லைட் வெயிட்டாக இருக்கணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஷூ வந்து நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்கணும். ரெண்டாவது, உங்களோட ஃபிட் கரெக்டாக இருக்கணும். ஃப்ரண்ட்டில் உங்கள் டோஸ் வந்து ரொம்ப கிராம்டாக இருக்கக்கூடாது. உங்களோட டோஸ் மூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும். மூணாவது, அந்த ஷூ ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். நான் அதை எப்படி டெஸ்ட் பண்ணுவேன்னா, நான் வாங்குகிற ஷூவை நான் அப்படி உருட்டி கையில் வச்சுன்னா ஒரு பால் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா தென் இட்ஸ் எ ரியலி குட் பார்க்கர் ஷூ. நாலாவது,
உங்களோட grip வந்து ஒரு சிங்கிள் லேயர் grip-ஆக இருந்தால் இட்ஸ் மச் பெட்டர் அண்ட் ஒரு ரப்பர் grip-ஆக இருந்தால் இட்ஸ் ஈவன் பெட்டர். ஏன்னா இப்போ நிறையா ஷூஸில் நீங்கள் உங்களோட சோல் பார்த்தீங்கன்னா அதில் 4-5 லேயர் இருக்கும். பார்க்கறதுக்கு ஃபேன்சியாக இருக்கும். பட் பார்க்கர் பண்ணும்போது நம்ம செவத்துலலாம் கால் வச்சு தேய்ப்போம். அப்போ என்னாகும், ஒவ்வொரு லேயராக பிஞ்சு வந்துடும். ஸோ ஒரே சிங்கிள் லேயர் ஒரு ஃப்ளாட் லேயராக இருந்தால் இட்ஸ் ஈவன் பெட்டர். அண்ட் 5வது, முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட் சோலாக இருக்கிற மாதிரி ஒரு ஷூ வாங்கிக்கோங்க. இந்த சென்ஸ் உங்கள் ஹீல் மட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி ஷூ தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு ஷூ வாங்கும்போது இந்த 5 விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு வாங்குங்க. அதாவது ஷூ லைட் வெயிட்டாக இருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், அந்த சோல் வந்து சிங்கிள் லேயர் சோலாக இருக்கணும், அண்ட் ஷூ ஃப்ளாட்டாக இருக்கணும், அண்ட் ப்ராப்பர் ஃபிட்டில் இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இவ்வளோ தான். இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஷூ கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த பிராண்டில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பிராண்டில் போய் நீங்கள் ஒரு நல்ல ஷூ வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ ஷூலாம் வாங்கி ப்ராப்பராக ப்ரிப்பேர் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே எந்த ட்ரைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஒரு நல்ல வார்ம் அப் பண்ணணும். உங்களோட ஜாயின்ஸை மூவ் பண்ணுங்கள், கோ ஃபார் அ ஸ்மால் ஜாக் அண்ட் டூ சம் டைனமிக் ஸ்ட்ரெச்சஸ். ஸோ நீங்கள் எப்படி ஒரு நல்ல வார்ம் அப் பண்ணுன்றதுக்கு நான் ஒரு வீடியோவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் இங்கே இருக்குது. ஆர் இந்த இதை கிளிக் பண்ணால் யூ வில் கெட் த வீடியோ. ஸோ வாட்ச் தட் வீடியோ அண்ட் டூ யர் வார்ம் அப் ப்ராப்பர்லி. ஏன்னா நீங்கள் நல்லா வார்ம் அப் பண்ணால் தான் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் உங்களுக்கு அடிப்படாமையும் இருக்கும். இப்போ வார்ம் அப் முடிச்சோடனே யூ வில் கெட் இன் டு மூமெண்ட்ஸ். ஸோ பார்க்கோரில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது லேண்டிங் இருக்குது, ஜம்பிங் இருக்குது, ஸ்விங்கிங் இருக்குது, வால்ட்டிங் இருக்குது, டைவிங் இருக்குது, ரோலிங் இருக்குது, கிளைம்பிங் இருக்குது, அண்டர் பார்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதுலேருந்து நம்ம எதை ஃபஸ்ட் எடுத்து ஆரம்பிக்கிறதுன்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். பட் டோன்ட் வரி, ஐல் கைட் யூ. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க வேண்டியது ஒரு நல்ல லேண்டிங் ட்ரில். ஸோ எப்படி டேக் ஆஃப் எடுக்கணும், எப்படி லேண்ட் பண்ணுன்றதை முதல்ல கற்றுக்கோங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக டேக் ஆஃப் வந்தால் தான் ஒரு மூமெண்ட்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ப்ராப்பராக லேண்ட் பண்ணால் தான் அடிப்படாமல் ஒரு மூமெண்ட்டை ப்ராப்பராக ஃபினிஷும் பண்ண முடியும். ஸோ உங்களோட டேக் ஆஃப் எப்படி பண்ணணும், லேண்டிங் எப்படி பண்ணுன்றதை கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நல்ல பேலன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். ஏன்னா பேலன்ஸ் இருந்தால் தான் உங்களால் ஒரு ரெயில் மேலேயோ இல்லை செவத்து மேலேயோ கரெக்டாக லேண்ட் பண்ணி நிற்க முடியும். ஏன்னா பேலன்ஸ் இல்லைன்னா சம்டைம்ஸ் விழுந்துருவோம். ஸோ அதனாலே இன்ஜுரிஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பேலன்சிங் அண்ட் உங்களோட டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், யுவர் லேண்டிங் ட்ரில்ஸ், இது 2 தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இதை கொஞ்ச நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் ஐ வுட் சஜஸ்ட் யூ டு டைரக்ட்லி டைவ் இன் டு வால்ட்ஸ். வால்ட்டிங்னா என்னென்னா, உங்கள் நீ ஹைட்லேருந்து உங்கள் செஸ்ட் ஹைட் வரைக்கும் இருக்கிற அப்ஸ்டக்கிளை நீங்கள் க்ராஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக்ஸ் தான் வால்ட். அந்த அப்ஸ்டக்கிள் ஒரு செவராகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ரெயிலாகவும் இருக்கலாம், ஆர் ஒரு பாக்ஸாக கூட இருக்கலாம். பாக்ஸ் இன் தி சென்ஸ் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் கார்ட்போர்ட் பாக்ஸஸ், மேபி ஒரு வுட்டன் பாக்ஸ் ஆர் ஒரு டஸ்ட்பின்னோட ட்ரம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா ஃபைண்ட் அ வால் தட் இஸ் உங்கள் ஹிப் லெவலோட கொஞ்சம் கீழே இருக்கிற ஹைட்டுக்கு ஒரு வாலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வாலில் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் டிஃப்ரெண்ட் வால்ஸ். உங்களுக்கு ஒரு வால் இருந்தால் போதும், யூ கேன் லேர்ன் மோர் தென் 10 to 15 டைப்ஸ் ஆஃப் வால்ஸ். நீங்கள் வால்ட்லாம் கற்றுக்கிறதுக்கு டீட்டெயில் டியூட்டோரியல் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த எந்த மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அதுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மை சஜஷன் would be ஸ்டார்ட் வித் சேஃப்டி வால்ட். சேஃப்டி வால்ட்னா செவத்து மேலே ஒரு கையும் இன்னொரு காலம் வச்சுட்டு கிராஸ் பண்ணுறது. அண்ட் தென் கோ ஃபார் லேசி வால்ட். ஸோ இந்த 2ம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் நல்லா பில்ட் ஆகும். அண்ட் தென் ஸ்லோலி யூ கேன் ப்ராக்ரஸ் டு அட்வான்ஸ் மூமெண்ட்ஸ் லைக் மங்கி ஆர் அ காங் ஆர் அ டேஷ் வால்ட். ஸோ வால்ட்டிங் ஆரம்பிங்க. ஏன் நான் இந்த வால்ட்டிங் சொல்கிறேன்னா, இதை நம்மளோட சைல்ட்ஹுட்க்கு எடுத்துகிட்டு போகும். நம்ம சின்ன வயசில் ஏதாவது ஒன்று பார்த்தா ஏற ட்ரை பண்ணுவோம், அதுலேருந்து குதிக்க ட்ரை பண்ணுவோம். ஸோ வால்ட்டிங் வில் டேக் யூ பேக் டு தட் பீரியட். தட் வில் மேக் யூ ஹாப்பி அண்ட் இட்ஸ் சேஃப் டு லேர்ன். இந்த பேசிக் வால்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் யூ கேன் மூவ் டு அ ஸ்விங். ஸ்விங்னா என்னன்னா, ஒரு பாரை பிடிச்சி ஸ்விங் பண்ணி ஒரு ஃபியூ ஃபீட் முன்னாடி லேண்ட் பண்ணுறது. இது ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஸோ இந்த லேசி, சேஃப்டி அண்ட் ஸ்விங் இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் திஸ் மூமெண்ட்ஸ். இதை தாண்டி நீங்கள் கற்றுக்க போகிற மூமெண்ட்ஸ்க்குலாம் யூ நீட் டு ஹேவ் சம் ஸ்ட்ரென்த். ஸோ அதுக்கு ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஸ்டார்ட் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் கண்டிஷனிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ணால் தான் உங்களால் அட்வான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் கற்றுக்க முடியும். ஈவன் தோ பார்க்கர் இஸ் மோஸ்ட்லி ஸ்கில் பேஸ்னாலும் உங்கள் அந்த ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும் தேவை, ஃப்ளெக்சிபிலிட்டியும் தேவை. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தோஸ் 2 things. அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ உங்களுக்கு நல்லா உங்கள் பாடி ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் உங்களுக்கு அடிப்படாது. கண்டிப்பாக நீங்கள் பார்க்கர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகும். அப்போ நீங்கள் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படுறதுலேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகலாம். ஸோ ஃபாலோ அ குட் ஃப்ளெக்சிபிலிட்டி ரொட்டீன். உங்களோட ட்ரைனிங் செஷன் பார்க்குறதுக்கு ஓவரால் இப்படி தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது யூல் ஸ்டார்ட் வித் அ குட் வார்ம் அப் அண்ட் தென் டூ சம் பேலன்சிங் அண்ட் லேண்டிங் ட்ரில்ஸ் அண்ட் தென் கோ ஃபார் வால்ட் லைக் சேஃப்டி ஆர் லேசி வால்ட். ஸோ முதல்ல இது 2த்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் do some swingings on the bar. உங்களுக்கு ஸ்விங்ஸ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா யூ கேன் ஸ்டார்ட் வித் சம் அண்டர் பாரும் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா யூ கேன் மூவ் டு லாஷே. அதாவது ஒரு பார்லேருந்து ஸ்விங் பண்ணி இன்னொரு பாரை பிடிக்கிறது.
ஸோ இதெல்லாம் கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் மேபி யூ கேன் ட்ரை கிளைம்பிங்னா நீங்கள் உங்கள் செஸ்ட் ஹைட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு செவராக இருக்கட்டும் இல்லை ஒரு பாராக இருக்கட்டும் அது மேலே ஏறுறதுக்கு வில் யூஸ் டெக்னிக் லைக் பாப் வால்ட் ஆர் கேட் கிளைம் அதெல்லாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை நினச்சிங்கன்னா ஐ வுட் சஜஸ்ட் இந்த மூமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டூ சம் கண்டிஷனிங் அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஃபார் அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 months பில்ட் சம் ஸ்ட்ரென்த். ஸோ கண்டிஷனிங் போது யூ கேன் ஸ்பிளிட் யுவர் ட்ரைனிங் இன்ட்டு 3 days. வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம். ஒரு நாள் புஷ் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், ஒரு நாள் புல் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம், ஒரு நாள் லெக் ஒர்க் அவுட் பண்ணலாம். புஷ் ஒர்க் அவுட் அன்றைக்கி யூ கேன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ் அண்ட் பைக் புஷ்அப் அண்ட் சம் ரிவர்ஸ் டிப்ஸ். ஸோ இதெல்லாம் உங்களை செஸ்ட், ஷோல்டர் அண்ட் ட்ரைசப் மசில் எங்கேஜ் பண்ணும். புல் ஒர்க் அவுட் அன்றைக்கி யூ கேன் டூ அண்டர் பார் ரோயிங் ஆர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தால் யூ கேன் டூ புல் அப்ஸ் ஆர் மசில் அப்ஸ் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களோட பேக் அண்ட் உங்கள் லேட்ஸ் அண்ட் பைசப்ஸ்லாம் எங்கேஜ் பண்ணும். லெக் டே அன்றைக்கி யூ கேன் டூ சம் ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ், க்ளூட் பிரிட்ஜஸ், காஃப் ரைசஸ், ஷின் ரைசஸ். ஸோ இதெல்லாம் உங்களோட லெக் மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட அப்பர் பாடி லோவர் பாடி நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிட்டிங்கன்னா அப்போ யூ கேன் மூவ் டு அட்வான்ஸ் மூமெண்ட்ஸ் லைக் கிளைம்ப் அப்ஸ் ஆர் ஈவன் கேட் கிளைம்ப் ஆர் கேட் லீப் ஆர் பிகர் ப்ரீஷன் ஜம்ப்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு ஒரு பேசிக் பிளான் மாதிரி. எப்படி ஒரு உங்களுக்கு பார்க்கர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா திஸ் கிவ்ஸ் யூ அ பெட்டர் ஐடியா. அண்ட் இது நான் இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே ஐ ஹாவ் செப்பரேட் டுட்டோரியல் அண்ட் நான் சொன்ன ஒர்க் அவுட்ஸ்க்கும் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணலான்னு மறக்காமல் செக் தட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வீடியோவில் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணுனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் நான் அதை எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். See you in the next video guys. Bye bye.